நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தூய ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் நன்றியோடு வரவேற்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அப்பா, கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய காருண்யத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை 1000 நாவுகள் இருந்தாலும் அது சொல்ல போதாது. அவ்வளவு பெரிய மகத்துவத்தை, அவ்வளவு பெரிய அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாக, அதிசயமாக செய்து முடித்ததற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை சூழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இங்க வருகிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உம்முடைய ஆவியை நீர் பொழிந்தருள பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தை நீர் பொழிந்தருள பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தயவை பொழிந்தருள பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய காருண்யத்தை அளவில்லாமல் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வருகிற யாரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி நீர் நிறைவாய் நீர் அனுப்ப போறதற்காக நன்றியோடு மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம், ஒரு தேவனுடைய வழிநடத்துதல் சூழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு அநேக புதிய ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு வாரும். ஒவ்வொரு ஜனங்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவருடைய மேலும் உடைய கிருபை ஆண்டவரே சூழ்ந்திருக்கு போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படுத்தும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஆரம்ப ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே, இந்த காலை நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆலயத்திலே விசேஷமாக இந்த புதிய வாரத்தின் இந்த முதல் நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையிலே உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், நம்முடைய ஆண்டவர் கனத்திற்கு பாத்திரர், நம்மை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பாடப்போகிறோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிடும், சேருமையா பந்தியினில் சிறியவரா எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவரா எங்களிடம். கரம் தட்டி பாடுவோம். சிறியவரா எங்களிடம். வாருமையா, வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியனில், சேருமையா பந்தியினில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமை. கரம் தட்டி பாடுவோம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கலித்திரவு காத்திருப்போ, கலித்திரவு காதலனே கருணை செய்வார். பாடுவோம். காதலனே ஒளிமங்கி
கரம் தட்டி பாடுவோம். வாருமையா வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியனில், சேருமையா சிறியவராம் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் நாம் இருப்போம் நடுவினில், நாம் இருப்போம் நடுவிலே. ஆமே நாயகன் நாமம் நமஸ்கரிக்க, நாம் இருப்போம் நடுவிலே. நாயகன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய. ஆமென். தாமதமே தயை புரிய. தற்பரனே தற்பரனே நலம் அருள். கரம் தட்டி பாடுவோம். தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கி, சேருமையா சேருமையா பந்தினில். இந்த நாளிலே சேருமையா பந்தி, சிறியவராம் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். வந்தமரம் பரிகரித்தே, வந்தமரம் பரிகரித்தே, பாக்கியமளித்தாருள்வாய், பாக்கியமளித்தாருள்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கி, சேருமையா சேருமையா பந்தினில். ஆமென். சேருமையா சிறியவராம் சிறியவராம் எங்களிடம். ஆமென். சிறியவராம் எங்களிடம். மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில். ஆமென். சேருமையா பந்தி, சிறியவராம் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நல்ல இன்னொரு பாடலை பாடினா கர்த்தரை உயர்த்த போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்தீரே, நான் முழுமனதாய் உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரம் தட்டி பாடுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரம் தட்டி சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில்
வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரம் தட்டி எல்லாரும் சொல்லுவோம், எண்ணிலா நன்மைகள் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகமாய் சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேன் 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 நான் முழு மனதாய். ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா, நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரம் தட்டி சொல்லிக் கொண்டே இருப்போம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். எட்டாத ஒரு உயரத்திலே வைப்பார், பாடுவோம். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. இப்போ கரம் தட்டி சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனாம். எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா, ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் நம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரம் தட்டி உற்சாகமாய், எண்ணில முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரம் தட்டி சொல்வோம், ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. சொல்லுங்க, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய். கரம் தட்டி உற்சாகமாய் மகிழ்ச்சியோட பாடுவோம், என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இப்போ கரம் தட்டி சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் மிகுந்த உற்சாகத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் சொல்லுங்க பாப்போம், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானே. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். என்னை என்றும் கைவிடாத நேசர்
இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் இப்போ நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஓ ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் கரம் தட்டி சொல்லுவோமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் ஒரு முழு உள்ளத்தோடுமை நான் ஆராதிப்பேன். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திர, அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்தார். ஆமென். செய்து கொண்டிருப்பார். அவர் இனியும் செய்து முடிப்பார். ஆமென். நின்று ஆராதிப்போம். நீதியுள்ளவரை, ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு நீதி வேண்டும், நான் போகிற இந்த பாதையில எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை இந்த காலை நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலிகளால் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்துங்கள். நீங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா பிதாவே இந்த காலை நேரத்தில் மனதார உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி எல்லாரும் விடாதீங்க. நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுதே உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால், உமது பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீ, குனிந்து தூக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. என் அழுகுரலை கேட்டவரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து கரங்களை உயர்த்தி சொல்வோம், குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால், பெரியவனாக்கி நீரே. இப்போ கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால், பெரியவனாக்கி நீரே. எனது விளக்கை, எனது விளக்கு எரியச் செய்தி, இரவை பகலாகி. பாடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில பகலாக மாறும். எனது விளக்கு எரியச் செய்தி, இரவை பகலாகி எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதும் உமக்கா. எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர். அழுகுரலை கேட்ட தேவனாமே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பெரியவனாக்கி நீர். இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீ மகிமைப்படுத்துகிற ஆண்டவராமே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீர். இரு கரங்களை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, குனிந்து. ஆண்டவரே நீர் தூக்கினவரே, பெரியவனாமே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால். ஆமென். பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீர்,
பெரியவனாக்கினீரே. நல்லவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? சொல்லுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? சொல்லுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, யோனாமை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரே. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் முழங்கால் படி விடுவோம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நம்மை தெரிந்து கொண்டபடியினால்தான் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய கால்களை ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் அன்பு எல்லாம் குறைந்து போயிருந்தாலும் உம்முடைய அன்பு விசுவாசம் பெரியது. அதனால் நீர் எங்களுக்குள்ள ஜீவனாக வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே உம்முடைய புதிய கிருபைகளால் எங்களை சூழ்ந்து கொள்ள போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே உம்மை உண்மையோடு ஆராதித்தோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்து வருகிற நாட்களிலே இதே ஆலயத்திலே நீர் சாட்சியாக நிறுத்தி நீர் ஆசீர்வதியும். மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் மர்ம இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாக
தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது, நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்லி, ஒரு தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில காரியங்கள் தடைப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. ஒரு 3 முறை இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்குங்க. உங்கள் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்ற தடைகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். ஜெபங்கள், வேத வாசிப்புகள், இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். அதனால் எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி இன்னைக்கு இந்த ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிற, இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தெய்வ மக்களே, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு அருமையான மகனே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது அது தடைப்படாது. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நல்ல வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில தடைகள் எல்லாம் சில குடும்பங்களில் உடைஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்கிறேன். சில தடைகளோடு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. 11 மாதமா உங்க வாழ்க்கையில சில முன்னேற்ற தடைகள், எடுத்த காரியங்களில் சில தடைகள், ஜெபத்துல தடைகள், எல்லா விதத்திலும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜான் ஏர்னா முளம் சறுக்குகிறது என்று சொல்வது போல ஒரு நன்மை எனக்கு வர்ற மாதிரி இருக்கும் பொழுது அது தடைப்படுதுன்னு சொல்லி சிலர் இந்த இடத்துல கலங்கி கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். சில நன்மை எல்லாம் எனக்கு வரும் பொழுது அது அப்படியே தடைப்படுதையா, அந்த தடைப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்துல ஒரு கண்ணீரோடு, ஒரு கவலையோடு, ஒரு பாரத்தோடு நீங்க வந்து நிற்கிறீங்களோ, கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார், உங்க பாரத்தை பார்க்கிறார், உங்க இருதயத்தின் அழுகையை பார்க்கிறார். சில நேரங்களில் நீங்க கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறத, ஒரு பெருமூச்சின் சத்தத்தோடு அழுது கொண்டு இருக்கிறத, இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறத என் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சிலர் மீது தேவ கரம் வந்து நிற்கிறத நான் பார்க்கிறேன். சிலர் மீது ஒரு தேவ அபிஷேகம் வந்து நிற்கிறத பார்க்கிறேன். ஒரு மகிமை உங்களை நிரப்புகிறத பார்க்கிறேன். ஒரு கிருபை உங்களை நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். ஒரு இரக்கம் உங்களை நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சில தடையெல்லாம் நீங்க உடைக்கப்பட்டு தான் போக போறீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் உடைக்கப்பட போகிறது. உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்துல, உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தடைகள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய ஆளுகை உங்க வாழ்க்கையில இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. பாடுவோம். நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. பாடுங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்,
உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். பாடுங்க. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். ஆமென். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை போற்றுகிறேன். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் நீர் பேசுவீராக. ஒரு தேவ மகிமையினால் கர்த்தர் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த உம்முடைய வார்த்தை கொடுக்கப்படுகிற இந்த நேரத்திலிருந்து உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்தில் என் கர்த்தர் நீர் பேசி உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக, நன்மையினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லேலூயா. உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு இல்லையா? நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன். இல்லை, ஆமாம், நீ என்னை மறந்தால். நல்லா சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், சத்தமாக சொல்லுங்கள். நீ என்னை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து, அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இப்போ நீ என்னை மறக்கலைன்னா நான் உன் பிள்ளைகளை மறக்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அதனால் இன்றைக்கி உங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தம், கர்த்தருடத்தில் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கிறது நிமித்தம், கர்த்தருக்கு கொடுக்கிறது நிமித்தம், கர்த்தர் அதெல்லாம் மறக்காதபடி இருக்கிறார். ஆமென். ஆமாம், ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே மறக்கிறதில்ல. நம்ம கூட சில நேரங்களில் சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், மறந்துடுதோம். அப்படி தானே? அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு நன்மையாம் மறதி. என்னது மறதி? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு பெரிய கிருபை. சில மனிதர்கள்லாம் சில துக்கங்களை நீங்கள் என்ன பண்ணணும்,
மறக்கணும், சில வேதனைகளை நீங்கள் மறக்கணும், சில காரியங்களெல்லாம் நீங்கள் மறக்கிறது தான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அப்போது கடந்த நாட்களில் ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட்டில், நம்முடைய அரசில் உயர் பதவியில் இருந்த ஒரு அம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடிய வியாதியில் அவங்க மரிச்சிட்டாங்க. யார் தெரியுமா? செய்தி பார்க்குறீங்களா? பியூலா ராஜேஷ். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் தானே? கொரோனா காலத்தில் அந்த அம்மா வந்து எவ்வளோ அப்டேட் கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா திடீர்னு மரித்த உடனே அதை பற்றி அதனுடைய நிறைய காரியங்கள் எல்லாம் யூடியூப்பில் வந்து கொண்டே இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த அம்மாவுடைய எத்தனையோ காரியங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சிலதை மட்டும் நான் பார்த்தேன். அப்போது அந்த அம்மா ஒரு 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 பலவீனம், ஒரு வியாதி நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துட்டாங்க. அந்த மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆளை கூட நான் சந்திக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளோ பெரிய ஒரு உயர் பதவியில் இருந்தவங்க. அப்போது அப்படியே ஒவ்வொரு செய்தியாக வாசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மருத்துவருடைய ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த அம்மா இவ்வளோ ஒரு நல்ல வசதி, நல்ல பொருளாதாரத்தில் அவங்க சிறந்தவங்க அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவுடனே அப்போ அந்த மருத்துவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அந்த அம்மா வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள், சில நம்பிக்கை துரோகங்கள், சில காரியங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, மனசுலேயே வச்சு கொண்டிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு வியாதியாக மாறிச்சின்னு சொல்லி அந்த மருத்துவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ நான் இதை சிந்திச்சு பார்த்தேன். சில நேரங்களில் நம்ம சில வலிகளை, வேதனைகளை மறக்காமலே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது? நமக்கு பாதிப்பாக மாறுது. அதுதான் அது வந்து அந்த மருத்துவர் கொடுத்த பேட்டியிலேருந்து கற்றுக்கொண்டது. அதில் நீங்கள் சில காரியங்களெல்லாம் மறக்கணும், சில வேதனைகளை நீங்கள் மறக்கணும், சஞ்சலங்களை மறக்கணும், சில கஷ்டங்களெல்லாம் மறக்கணும். அப்படின்னா அதுக்கு தேவ சமூகத்தில் அமர்வது தான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி. அல்லேலூயா. எத்தனை பேர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக கை தூக்காதவங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் ஜெபிக்க தெரியுதோ, பாட தெரியுதோ, வேத வசனம் சொல்ல தெரியுதோ, ஒரு நண்பன்கிட்டையோ, ஒரு சகோதரன்கிட்டையோ, ஒரு தாயிட்டையோ, ஒரு தகப்பன்கிட்டையோ நீங்கள் பேசுகிறது மாதிரி நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆண்டவரோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் யோபுல ஒரு வசனம் இருக்குது, நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மை. சொல்லவே மாட்டேங்கிங்க ஒருத்தர் கூட. அதனாலயா சொல்லுங்கப்பா, நீர் அவரோடு பழகி என்ன பண்ணணும்? சமாதானம் வரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும் அப்படின்னு போட்டுரு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவரோட பழகுனீங்க, ஆண்டவரோட பேசுனீங்கன்னா என்ன வருமா? நன்மை வரும். அல்லேலூயா. நீங்கள் நண்பர்களோட பேசுகிறது, சகோதரரோட பேசுகிறது, சகோதரிகளோட பேசுகிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவரோட பழகி நீங்கள் அவரோட சமாதானமாக இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை மறக்கிறோமா? ஆண்டவரை மறக்கிறோமா? கர்த்தரை நம்ம மறக்கிறோமா? மறந்தால் நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர்றோமா? எவ்வளோ ஞாபகமாக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நம்ம ஆண்டவரை மறக்கிறோமா? மறக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல சந்தோஷமாக கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நான் ஆண்டவரை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. மறக்கலை தானே? புரிஞ்சிட்டு. சில பேர் நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்க, எதுக்கும் தூக்க மாட்டோம். எதுக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். நான் கை தூக்கி சொல்கிறேன், நான் அடிக்கடி மறந்துடுவேன். அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவரை மறந்துடுவேன். இப்போ உடனே ஒரு குட்டுவார், இந்த காரியத்தை நான் உனக்கு செஞ்சேனே, அதில் உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? இப்படி கேட்பார். நம்ம எத்தனையோ முறை ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு காரியத்துக்கு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணுறோம். அத்தனை முறை நன்றி சொல்லியிருப்போமா? அத்தனை முறை நன்றி சொல்லியிருப்போமா? இல்லை தானே? 1000 முறை நம்ம ஜெபிச்சிருப்போம். நடந்த உடனே ஒரு நன்றியோடு போயிட்டே இருப்போம், தேங்க்யூ அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ
ஆண்டவரிடத்தில் சில நேரங்களில் நம்ம பெற்ற நன்மைகளை நம்ம மறக்கிறோம். ஏன் மறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகள், சில உலகத்தின் போராட்டம், சில கவலை, சில மாம்சீகமான எண்ணங்கள், இதெல்லாம் வரும்பொழுது நம்ம மறக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மறக்கக்கூடாது. எந்த நிலைமையிலும் நீங்கள் ஆண்டவரை மறக்கக்கூடாது. சூழ்நிலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, வறுமையிலேருந்து நீங்கள் மீட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை உங்களுக்கு கண்ணீர் கவலைகள், அதே மாதிரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் மறக்கக்கூடாது. இப்போது கடந்த நாட்களில் அந்த என்ன பேர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் செய்தி பார்த்தீங்களா? ஜெமிமா பற்றிய செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்க? பரவாயில்ல, நம்ம சர்ச் ரொம்ப நல்ல சர்ச். எப்போவுமே 5 பேர் தான் நீங்கள் பார்க்கீங்க. மிச்சம் எல்லாரும் நாங்கள் வேதமும் கையும் பரிசுத்தமும் ஸ்துதி ஸ்தோத்திரம் அந்நிய பாசன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்போங்கிறீங்க. அந்த ஆட்கள்லாம் நான் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கை தூக்காதவங்களெல்லாம் நாங்கள் எப்போவுமே இங்கே டிவியா செல்லா மொபைலா, நான் அந்த பேசிக் மொபைல் தான் வச்சுருக்கேன். எத்தனை பேர் பேசிக் மொபைல் வச்சுருக்கீங்க? சாதா மொபைல், டச்சு மொபைல் இல்லாமல் பேசிக். கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. நீங்கள் கை தூக்குங்க. விஷயம் இருக்குது. பேசிக் மொபைல். இந்த பேசிக் மொபைல் வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் அடுத்த வாரம் 200 கொடுத்துடணும். ஓன் பொறுப்பு தம்பி. கை தூக்கி எத்தனை? 1 2 இப்போ மாதிரி தூக்கக்கூடாது. செசிலியம்மா சாதா மொபைல் தான் வச்சுருக்கிறாங்க. டச்சு மொபைல் இல்லாமல் பட்டன் மொபைல் வச்சுருக்கவங்க, தம்பி அப்பாட்ட வாங்கி அடுத்த வாரம் கொடுத்துடணும். அது எவ்வளவு நன்மை தெரியுமா? இப்போ நானே பேசிக் மொபைலுக்கு மாற போகிறேன். 2026 ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒரு சாதா மொபைல் வாங்கி ஒரு புது நம்பரை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துடணும். அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஃபோன் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் நம்ம பேச வேண்டியதில்லை. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம கத்துற இடத்துல டச் இல்லாமலே போயிட்டோம். அல்லேலூயா. அப்படியே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குனாலும். அப்போது அந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு இளம் பெண், ஒரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அந்த கிரிக்கெட்டில் அந்த செமிஃபைனலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நல்லா விளையாடி அது நிமித்தம் ஃபைனலுக்கு 2வது போனாங்க. செமிஃபைனலில் தான் அவங்க விளையாண்டது. 127 ரன் எடுத்தாங்க. செமிஃபைனலில் விளையாண்டதுனால தான் என்ன பண்ணாங்க, ஃபைனலுக்கு இந்தியா போக முடிஞ்சுது. ஃபைனலில் 25 ரன் நம்ம தான் எடுத்துச்சு, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் அந்த செமிஃபைனலில் விளையாண்டது, தகுதி சுற்றில் அது விளையாண்டது தான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அந்த செமிஃபைனலில் விளையாண்டு இந்தியா ஃபைனலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த பெண் தான் என்னது, அந்த இளம் பெண் தான் காரணம். அப்போது அது இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுட்டிங்க, ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா திருப்பி அதுதான் வரும். அப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பு போகிறதுக்கு முன்னாடி அவங்க போகிற சபையில் அந்த செபிச்ச வீடியோ வந்துச்சு. அந்த ராம் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியர், அவங்க கர்நாடகாவில் இருக்கார், கோயம்புத்தூருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கார். அவர் பெரிய ஒரு ப்ராஃபட். அந்த ராம் பாபு அப்படியே ப்ராப்பர்சி சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் அதில் வந்திருக்குது. அதே மாதிரி அந்த பெண் அந்த 127 ரன் அடித்த உடனே அது ஆண்டவரை உயர்த்தி சொன்னது அநேக பேருக்கு சந்தோஷம், அநேக பேருக்கு சங்கடம். அல்லேலூயா. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி தான் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும் பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில். இன்றைக்கி கிரிக்கெட் விளையாண்டவங்க எல்லாத்துக்கும் ஜீசஸை பற்றி தெரிஞ்சிச்சு, சரியா? அந்த ஸ்டேடியத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. இப்போ மதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் இப்போ என்ன செய்ய முடியலைன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிட்டு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 89% பேருக்கு ஜீசஸ் தெரிஞ்சிட்டான். அன்றைக்கி அப்படியே இந்த செய்தி பார்க்கும் பொழுது இந்த அம்மா வந்து கிரிக்கெட்டில் இந்த வெற்றிக்கு காரணம் ஜீசஸ் தான். நீங்கள் அதில் ஒரு டிவி செய்திக்காரன் சொல்கிறான், நீங்கள் நிலைத்திருங்கள், நான் உங்களுக்காக சண்டையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸோடைய வார்த்தையை அந்த அம்மா சொன்னதாக சொன்னாங்க. அது என்ன வசனம்? அது இல்லை, யுத்தம் பண்ணுங்கள்னு ஒரு சண்டை சொல்லுங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. ஆமாம், அதான் அந்த வசனத்தை அவங்க அப்படியே மொழிபெயர்த்து சொல்கிறேன். நீங்கள் நிலைத்திருங்கள், நான் உங்களுக்காக சண்டையிடுவேன். அப்போது இப்படிலாம் நிறைய வசனம்லாம் சொல்லிச்சு பாருங்கள்.
அப்படி அது ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பெரிய காஸ்பல் உலகமெல்லாம் போகுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாராட்டி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன இருக்குது, எப்படி ஜீசஸை பற்றி சொல்லலாம்னு சொல்லி சிலர்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. சில கட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொந்தளிச்சு அதில் நடிகை கஸ்தூரிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா கொந்தளிச்சு அதை போட்டதுக்கெல்லாம் அதை யூடியூப்லலாம் வந்துச்சு. அப்போது நிறைய இந்திய மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்களுடைய தெய்வத்தை உயர்த்துறதுல தப்பு கிடையாது, அந்த அம்மா ஒன்றும் மத பிரச்சாரம் பண்ணலை, அவங்களுடைய தெய்வத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நன்றி செலுத்தியிருக்கிறாங்க. எல்லா கிரிக்கெட் வீரர்களும் முதல்ல தேங்க் காட்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் அது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அது பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் முஸ்லீம் கிரிக்கெட் வீரர்ஸ், பாகிஸ்தான், வங்காளதேசம் கிரிக்கெட் வீரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச உடனே அவங்கள்ட்ட மைக்கை கொடுக்கும்போது அவன் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவான், பேட்டி கொடுப்பான். அல்லேலூயா. அப்போது எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் இப்படி யாராவது ஒருத்தர் ஜீசஸை பற்றி சொல்லணும்னு சொல்லி. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆண் கிரிக்கெட் வீரர் சொல்லலை, ஒரு பெண் கிரிக்கெட் வீரர் இந்தியாவில் சொல்லிட்டாங்க. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி, நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போது 89% மக்களுக்கு வந்து அந்த ஜீசஸ்ங்கிற தெய்வத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கான். 89% பேர் மக்களுக்கு. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்கணும். நம்முடைய பிள்ளைகள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார், மகிமையுள்ள சிங்காசனத்தை என்ன பண்ணுவார், சுதந்திரிக்க பண்ணுவார். இப்படி தான் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் சில காரியங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபினுடைய சரித்திர புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபினுடைய சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்க போகிறோம். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோபு 5ஆம் அதிகாரம், யோபினுடைய சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் நல்லா நிதானமாக நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். இன்னொரு முறை. உம்முடைய சந்தானம் பெருகி பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன கவனிங்க, இந்த இடத்துல போட்டிருக்கிறது உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து. சந்தானம் அப்படின்னா தலைமுறைகள் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சந்தானம் அப்படின்னா தலைமுறைகள். இப்போ இந்த வார்த்தை யோபுக்கு கொடுக்கப்படுது. யோபுக்கு என்ன சூழ்நிலையில் கொடுக்கப்படுது தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்து தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு வெறுமையில், ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொடுக்கிறார், உம்முடைய சந்தானம் பெருகி. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில், இழந்த சூழ்நிலையில் யோபினுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபினுடைய குமாரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபினுடைய குமாரத்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபினுடைய சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் வாசித்து பாருங்க பார்ப்போம். யோபினுடைய 42ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்ப்போம். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்தியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கிரேனாப் என்றும் பெயரிட்டால், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ யோபுவுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யோபுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து அந்த 42ஆம் அதிகாரத்தில் எல்லா இழந்த ஆசீர்வாதங்களை அப்படியே திருப்பி கொடுக்கிறார். ஆனால் பிள்ளைகள் மட்டும் 10 தான் மறுபடியும் கொடுத்தார். ஆனால் பரலோகத்தில் ஒரு 10 இருந்துச்சு. 10 10 20 கணக்கு ஒன்று தான். ஆனால் ரெண்டாவது கர்த்தர் கொடுத்த அந்த பாடுகளுக்கு பிறகு கொடுத்த 10 அந்த பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள் தேசம் வேர்ல்டுலேயே, இந்திய தேசம்
அப்படி சொல்கிறோம். இந்த உலகத்திலேயே அந்த அவங்களுடைய அந்த ஊத்து தேசத்திலேயே யோபினுடைய பிள்ளைகள் மாதிரி சௌந்தரியமான பிள்ளைகளே இல்லையா. பைபிள் எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். இதுதான் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த 3 பிள்ளைகளுக்கும் அப்போவே சொத்துல என்ன கிடைச்சிருக்குது? பங்கு மட்டுமா, சம பங்கா? சுதந்திரம் கிடைச்சிருக்குது. சுதந்திரம் என்ன? எப்படி சொத்தை பிரித்தாங்களோ பிரிக்கும்போது அந்த 3 பிள்ளைகளையும் கணக்கில் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் தான் என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய இடங்களில் முதியவர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சொத்து வச்சுருந்தாலும் சரி, எந்த பணம் வச்சுருந்தாலும் சரி, என்னுடைய இறப்புக்கு பிறகு தான் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்படி எழுதி வைங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? என்னுடைய காலத்துக்கு பிறகு தான் இந்த சொத்து, என்னை யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து. இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க? எழுதி வைக்கிறாங்க. தப்பா சரியா? கரெக்டு தானே? இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நல்ல சொத்து வச்சுருக்கவங்களாம் அலர்ட்டாக இருங்க. உயில் மட்டும் எழுதி வைங்க. அல்லேலூயா. நல்ல வெண்ணிலா சோதியக்கெல்லாம் நீங்கள் உயில் மட்டும் எழுதி வச்சுருங்க. யாருக்கும் சொத்தை என்ன பண்ணக்கூடாது? எழுதி வச்சுட்டு என்ன இது இப்படி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறீன்னு சொல்கிறீங்களா? இதை நீங்கள் வக்கீல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கேட்டுட்டு வரணும். உங்களுக்கு இலவசமாக சொல்கிறோம். உயில் எழுதி வச்சுருங்க. உயில் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பிள்ளைகளை மிரட்டிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு தமாசுக்காக, ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன். ஆனால் யோபு இறப்புக்கு அப்புறம் எழுதலை, உயிரோடு இருக்கும்போதே என்ன பண்ணார்? பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்படியே 10 பேர் வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதம் போனால், ஒவ்வொரு மாதம் 10 பேர் வீட்டுக்கும் போய்க்கலாம். 2 மாதம் வேணால் அவர் வீட்டில் உட்காந்து ஒற்றை அடித்து தூசி அடித்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அப்படி போயிருக்கு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்துட்டாங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எந்த ஒரு தாயாவது தகப்பனாவது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் பணக்காரர்களாக இருக்கிறத பற்றியும் வருத்தப்படுறவங்க உண்டா? யாரும் கிடையாது தானே? கர்த்தரும் அப்படி தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து சந்தோஷப்படுகிற முதல் நபர் தேவன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ இந்த யோபினுடைய சரித்திர புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். பூண்டுகள் அப்படின்னா பூண்டுகள். பூண்டை எண்ண முடியுமா? பூண்டை எண்ணிட முடியுமா? மரத்தை எண்ணலாம், செடியை கூட நீங்கள் எண்ணிடலாம். இப்போ தேயிலை செடி அது மரம் தானாம். அன்றைக்கி ஊட்டியில் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? இத்தனை ஏக்கர் தேயிலை எஸ்டேட் இருக்குது, எவ்வளோ இருக்கும்? உத்தேசமாக இவ்வளோ செடி இருக்கும்னார். அது செடி இல்லையா? ஆனால் அது தேயிலை மரம் தான். அது மரம் தான் அப்படி வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் பூண்டுகளை எண்ண முடியுமா? ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சி சொன்னார், நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா எண்ணிப்பார் அப்படின்னார். எண்ண முடியாது. நீ அதே மாதிரி கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ணி முடியாது. பூமியின் பூண்டுகளை எண்ண முடியுமா? பூமியின் புல்லை எண்ண முடியுமா? இப்படி யோபு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படி தான் கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போது முதலாவது இன்றைக்கி உங்களுடைய சந்தானங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? பூமியின் பூண்டுகளைப் போல செழித்திருக்க பண்ணுவார். ஏன் இந்த இடத்துல பூண்டுகள் போட்டிருக்கு அப்படின்னா, போதும் ஒரு சின்ன மழை வந்தாலும் காஞ்சிருந்த புல் தெளிச்சிடும். அல்லேலூயா. ஒரு சின்ன மழை வந்தால் போதும். பூமியின் பூண்டுகளுக்கு பெரிய மழை பெஞ்சு உரம் வச்சு கொத்தி எரு போடணுமா? வேண்டாம். சின்ன மழை, ஆண்டவரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன கிருபை உங்கள் குடும்பத்தை தலைக்க பண்ணிடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்றது, தேவ சமூகத்தில் ஜபிக்கிறது உங்கள் குடும்பங்களை தலைக்க பண்ணும். ரெண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு வசனத்தில் தான் சந்ததியும்
சந்தானமும் சேர்ந்து வந்திருக்கு. அநேக வசனங்கள் வந்திருந்தா கூட இந்த வசனம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். அப்போ அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உடைய சந்தானம் எப்படியா ஜனங்கள் நடுவில்? புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வரும் பொழுது, இப்போ இந்த இடத்துல நம்ம ஏரியாவில் கோயம்புத்தூரில் இந்த பகுதியில் இருக்கோம், ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களை சொல்கிறோம், ஒரு கவுன்சிலரை சொன்னால் கூட என்ன ஆகுது தெரியுது இல்லையா? நம்ம இந்த வார்டு கவுன்சிலர், இந்த வார்டு கவுன்சிலர் யார்? சொல்லுது தெரியுது உங்களுக்கு, சரியா? நம்ம அரசியலில் இருக்கோமோ இல்லையோ நமக்கு வார்டு கவுன்சிலர் பேர் நமக்கு தெரியுது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் பேரை ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அடையாளத்தை சொல்லி கேட்டாங்கன்னா தெரியணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் 10, 12 இதிலலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் மார்க் எடுக்கிறவங்கள பற்றி சொன்னாங்க. இப்போ சொல்கிறதில்ல. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்டின் வீட்டு பிள்ளை இத்தனை மார்க் வாங்கியிருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது, என்னால் தெரியறதில்ல. ஆனால் படிப்புலேயும் அப்படி தான் உங்கள் பிள்ளைகள் பேர் பெற்றிருக்கணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பேர் தெரியணும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் ஜனங்களின் நடுவே அறியப்பட்டவங்களாக கர்த்தர் வைப்பாராம். உங்களை பார்க்கிலும் உங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியில் உங்கள் பிள்ளைகளை அறியப்பட்டவங்களாம். அப்படின்னா எல்லாருக்கும் ஃபெமிலியராக, ஒரு ஃபெமிலியர் பேஸ். உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் தெரியுது இல்லையா? அப்படி உங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஜனங்களின் நடுவே தேவனுடைய ஆராதிக்க பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நிச்சயமாக பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி சாதாரணமாக படித்து கொண்டு இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்பொழுது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேலே கொடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஜனங்களின் நடுவிலே அறியப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவில். ஜாதிகள்னால் என்ன ஜாதி? நாடார், செட்டியார், கோனார், முதலியார் அப்படிப்பட்ட ஜாதியா? அந்த ஜாதி அல்ல. நமக்கு ஜாதியே கிடையாது. என்ன, நமக்கு ஒரே ஒரு ஜாதி தான், நமக்கு ஒரே ஒரு காஸ்ட்டு தான். அன்றைக்கி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்து கேட்டார், நீங்கள் என்ன காஸ்ட்டு அப்படின்னாரு. ஏன் பேச்சை வச்சு உங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியலையானே, நீங்கள் திருநெல்வேலிக்காரவங்கன்னு தெரியுது, காஸ்ட்டை சொல்ல மாட்டேங்கிங்களேன்னாரு. நான் பெண்டி காஸ்ட் அப்படின்னு. ஓஹோ, இது எதில் வருது? பிசியில் வருதா, எம்பிசியில் வருதா, எஃப்சியில் வருதா அப்படின்னாரு. இது எஃப்சியில் வருது அப்படின்னாரு. ஃபார்வேர்டு கம்யூனிட்டியா? ஆமாய்யா, நாங்கள் ஃபார்வேர்டாகி போகக்கூடிய கம்யூனிட்டி. நாங்கள் இங்கே உள்ள கம்யூனிட்டி கிடையாது, நாங்கள் ஃபார்வேர்டாகி போகக்கூடிய கம்யூனிட்டி. ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் மிரண்டுட்டார். அவரும் கடைசி வரைக்கும் ஊரை கேட்காரு, பேரை கேட்காரு, எப்படியாவது சாதியை கண்டுபிடிச்சிடணுன்ட்டு. அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, பாரதியாரே சொல்லிட்டார், ஜாதி 2 ஒழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சாதிகள் இல்லையடி பாப்பான். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ ஜாதி அப்படிங்கிறது வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா நேஷன் அப்படின்னு போட்டிருக்கணும், தேசங்கள் அப்படின்னு போட்டிருக்கணும். முதலாவது பூமியில் அறியப்பட்டவங்களா உங்களுடைய சந்தானம் இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய சந்ததி தேசத்திலே அறியப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிரிக்கெட் விளையாண்ட அருமையான இந்த கிரிக்கெட் வீராங்கனையை எந்தெந்த நாடுகளெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்களும் தான் அதை பார்த்துருக்காங்கண்ணே. அவங்களுக்கும் மத்தியிலையும் தான் அந்த மகள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படி தான் உங்கள் பிள்ளைகளை ஜாதிகளின் நடுவில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும். அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற உங்கள் குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் செபம், உங்களுடைய பெருமூச்சின் சத்தம், அதெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருப்பார். சில வீடுகளில் நான் இப்பவும் பார்க்குறேன், இப்பவும் எங்கள் ஊரில் சில மக்களை பார்த்தா அந்த தாய் தகப்பன்மார் விட்ட கண்ணீர், அவங்க கர்த்தர் மேலே இருந்த வாஞ்சி நிமித்தமாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வாஞ்சியே இல்லாமல் கூட இருப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் ஊருக்கு போயிருக்கும்போது சொல்லியிருக்கோம், நீ சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும், வைக்கணும். உங்கள் அம்மா இப்படி போனாங்க, உங்கள் பாட்டி இப்படி போனாங்க, உங்கள் தாத்தா இப்படி போனாங்க, இப்படிலாம் சர்ச்சில் பண்ணாங்களே, நீ சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறிய அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஆலோசனைகளை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார்.
அதனால் இந்த மாதம் முழுவதும் எல்லா சிறு பிள்ளைகளுக்காக நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நீங்கள் வாசிக்க வேண்டிய இன்னொரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 110 சங்கீதம். வாசிங்க பார்ப்போம். 3வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. இன்னொரு முறை கூட நிறுத்தி வாசிங்க. 110 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே இந்த வசனங்களை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். யவனம் அப்படிங்கிற அந்த தமிழ் தூய தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய பேர் அழகு அப்படின்னு அர்த்தமா. அல்லேலூயா. ஒளி வீசக்கூடிய பேர். எத்தனை பேர் நான் ஒளி வீசக்கூடிய பேர் அழகா கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்பவும் 4 பேர் தான், எப்பவுமே 4 பேர் தான். அந்த 4 பேரெல்லாம் ஆசீர்வதிக்கணும். ஒளி வீசக்கூடிய பேர் அழகு. நீங்கள் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒளி வீசக்கூடிய பேரழகோடு தான் இருக்கீங்க அப்படி சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். கைப்பிடிங்க. சிலரெல்லாம் கவந்து அப்படியே இதாக இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். வேறு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா? ஒளி வீசக்கூடிய பேரழகு யவன ஜனம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் அந்த சாண்டில்யன் அப்படிங்கிறவருடைய அந்த புஸ்தகங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். சாண்டில்யன், கல்கி, அவங்க தான் இந்த பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி அந்த நாவல்கள்லாம் இப்போ தான் படத்தை விட்டுருக்காங்க. நான் படிக்கிற காலத்திலே அதை படித்து முடிச்சிட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா சாண்டில்யன் எழுதின யவன ராணி அப்படின்னு சொல்லி ஒரு கதை பைபிளோட 3 மடங்கு இருக்கும். இப்போ அந்த புக்கெல்லாம் பார்க்க முடியல, அது அப்படி இருக்கும். சரித்திர கதை யவன ராணி. அந்த யவன ராணியோடைய அழகெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா பைபிளிலேருந்து எடுத்த வார்த்தை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யவன ஜனம் அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பேரழகு மிக்கவர்களாக இந்த பூமியில் வைப்பார். அல்லேலூயா. கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், வேறு என்ன இருக்குது, வளர்த்தியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கும் உங்கள் பிள்ளைகள், கர்த்தருக்கும் நீங்கள் யவன ஜனம்தான், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் யவன ஜனம் பிறக்குமா. அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் சந்ததியில் இனி தோன்றக்கூடிய கற்ப பிறப்புகளெல்லாம் யவன ஜனமாக இருக்குமா. அவ்வளோ ஒரு அழகான சந்ததிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பணிக்கு சமானமாக அந்த யவன ஜனம் உமக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பங்கள் சந்ததியாக பெருகி கொண்டே போகணும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சு அதை ஒரு யவன ஜனம் அப்படிங்கிறதுல இன்னொரு அர்த்தம், அவங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பாங்களாம். உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது, பெற்றோருக்கு பிரியமாக இருப்பது, தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிறதெல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உமது பராக்கிரம நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைகள் இருக்கிறோம். வாலிப தம்பிமார் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் அலங்காரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம்தான் பெரிய அலங்காரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசுத்தத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தமாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி உடை அணியணும், ஆலயத்துக்கு வரும்பொழுது அவங்க எப்படி தேவ சமூகத்தில் பணிந்து குனிந்து நிற்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் அந்த சிஎஸ்ஐ திருச்சபையில் இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த ஐர்வால் அந்த ரெவரண்ட்டுடைய அம்மா, அந்த ஐயரம்மான்னு சொல்கிறவங்க, அப்போ உபதேசியாருடைய அந்த மனைவி, அவங்கெல்லாம் டீச்சராக இருப்பாங்க. உபதேசியாரெலாம் அவங்க டீச்சராக இருப்பாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில அந்த நாங்கள் படிக்கிறோம்னா டிடிடிஏ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். அந்த பள்ளிக்கூடத்தில் சில நேரம் எங்களுக்கு லேடி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த நாட்களில் நான் பார்த்துருக்கேன், ஆலயத்தில் ஒரு வயதுக்கு வந்துட்டாங்க பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா முக்காடில் அப்படின்னா சபை நடுவில் குட்டி முக்காடு போட வச்சுருக்காங்க. இன்றைக்கி போட்டுருவாங்களா? போட்டும்போது கை இருக்கான்னு வெளியில் போகும்போது பார்த்துட்டு போகணும். புரியுதா? பார்த்துருக்கேன் நான். அப்படி அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி கண்டிஷமாக அந்த வாலிப பிள்ளைகள் அப்படி வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல முடியலை, இப்படி தான் இருக்குது சூழ்நிலைகள். ஆனால் நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் வளர்க்கணும். நம்ம இந்த ஜெமிமா ரோட்ரிஸ் கதையெல்லாம் படிக்கிற நேரத்தில் கோயம்புத்தூரில் நடந்த இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பெண் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு நம்ம பரிசுத்தத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்கள் வாலிப ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து தேவ சமூகத்தில் உட்கார்றதற்கு, கர்த்தருக்காக கொடுப்பதற்கு, கர்த்தருக்காக உழைப்பதற்கு, கர்த்தருக்காக எழும்புவதற்கு பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நன்மை. அப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த அலங்காரத்தோடு வளர்ப்பேன்னு பொருத்தனை பண்ண போகிறீங்க? கை தூக்குங்க. பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லோரும் கை தூக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த அலங்காரத்தோடு. உங்களுக்கு இருக்க செரினாவும் அப்படி தான். அல்லேலூயா. கை தூக்குங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருக்காக அவங்க வளருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் ஒன்றுமில்லை. நான் என்ன குரலாக சொன்னேன்? இல்லை 4000 திவ்ய பிரபந்தம் எதுன்னு சொன்னேன்னா வேதத்தில் வசனம்னா என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தை வளரும்போது அது கர்த்தருக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் அது ஒரு பரிசுத்த அலங்காரமாய் மாறும். நிறைவா நான் சொல்லி ஜபிக்க போகிறேன். அடுத்தபடியாக நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். 112ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அவன் சந்ததி பூமியில் பலர்த்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை மாத்திரம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா போதும். அந்த சந்ததி பூமியில் பலர்த்திருக்கும், அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கரெக்டாக ஆலயத்தில் வந்து நின்றணும். அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆலயத்துக்கு புறப்படணும். ஆலயத்தின் காரியம், கர்த்தருக்கு கொடுக்குற காரியம், கர்த்தரிடத்தில் ஜபிக்கிற காரியம். நீங்கள் வேத வசனத்தை வாசித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? உங்கள் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வாசிப்பாங்க. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா போதும். உங்கள் சந்ததி பூமியில் பலத்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வம்சம் செம்மையானவர்களாக கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் எல்லாம் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷித்த ஜெபத்தை பண்ண போகிறோம். அல்லேலூயா. வசனம் கேட்டதுனால மைண்டு பூரா அதில் போனதுனால யாருக்கும் அல்லேலூயா சொல்கிறதுக்கு மனசு வரலையோ? அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறார். ஆமென். இல்லை இதில் குறைவு இருக்கா? குறைவு நாம் பட்டால் நம்ம குறைவை ஏற்றுத்தான் ஆகணும். நாம் குறையப்படக்கூடாது கர்த்தரை தேடுறதில்ல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன். நன்மை செய்வார்னாக்க நாம் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் அழகாக அன்பாக தரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 20 7வது வசனம் படித்தீங்கன்னாக்க, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க.
அப்போது முதல்ல யார் மேலே அந்த பாரம் வருது? பெற்றோர்கள் மேலே. அல்லேலூயா. பெற்றோர்கள் நாம் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று நம்ம நீதிமான் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நிற்கிறோமோ, அப்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. யோபனோட பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எதனால் கிடைச்சிது? யோபு அத்தனை பாரத்தையும் தாங்கினான், வந்த எல்லா காரியத்தையும் தாங்கினான், எல்லாத்தையுமே அதை ஏற்றுட்டான், எல்லாத்தையுமே அவன் தன்னுடைய மனசில் பாடியில் எல்லாமே ஏற்றுட்டான். அதனால தான் அவங்க ஒய்ஃபு சொல்கிறான், தேவனை தூசித்து ஜீவனை விடு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, ஒன்று கொண்டு வரல, ஒன்று கொண்டு போட போகிறது இல்லை இல்லையா? ஆக இன்னைக்கு முதல்ல நாம் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா பெற்றோர்கள் தவறு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர்கள் நன்றாக, அதாவது கர்த்தருக்குள் பிரியமாக நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட கண்டித்தாலும் அது அவங்க ஏற்றுக்காத சூழ்நிலை வந்தாலும் ஏற்றுக்க வைக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அதாவது மறுரூபப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய நடக்க கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இப்போ நாம் முதல்ல பெற்றோருக்காக ஜெபிப்போம், அடுத்தது நம்முடைய சந்ததிக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. நரஷமரி வரபலி கரதலி ரிபி கரபதபா அனிகர துரப ஷமரப லிகரதலி ரிதி ஷமர பரபதபா நிகர துரப ஷந்தரப லிகரதலி ரிபி கரதபா. இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் நேசரே, உமக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் நல்ல கிருபை வல்லமை தாங்க ஆண்டவரே, இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தீமையான எண்ணங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும், அருவருப்பான காரியங்கள் எங்கள் நடுவிலிருந்து நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தாய் தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தத்திற்குள் வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க. நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் பரிசுத்தமாக்காவிட்டால் நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்களை நீங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய குற்றம் குறைகள் மீறுதல்கள் கீழ்ப்படியாமல் எதிர்த்தாலும் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாரா ஷமரி பரபலி கரபதபா. நன்மை செய்ய கற்றுக்கொண்ட நீ நன்மை செய்யாம போனா அது உனக்கு பாவம். நன்மை செய்ய கற்றுக்கொண்ட நீ நன்மை செய்யாம போனா அது உனக்கு பாவம். நீ நன்மை செய்யாம போனா உன் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. ஆகவே அந்த பாவம் வாசப்படி இருந்து அகற்றப்பட வேண்டுமானா முதல்ல நம்ம நன்மை செய்ய கற்றுக்கணும். நம்ம இயேசுவை நம்ம இருத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ள வாங்க, என்னை ஆளுக செய்யுங்க, அப்பொழுது நான் பரிசுத்தமா இருக்க முடியும், அப்பொழுது நான் நமக்கு பிரியமுள்ள காரியங்களை நடக்க முடியும், பிரியமுள்ள காரியத்தை செய்ய முடியும். அப்பொழுது என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. லிஷமரி பரபலி கரபதபா அனிகர துரப ஷமரி பரபதபா. இதோ தேவனே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லாம் கை நீட்டுங்க, குழந்தைகளுக்கு நேரம் கை நீட்டுங்க, குழந்தைகளுக்கு நேரம் கை நீட்டுங்க. அனாரா ஷமரி பரபலி கரபதபா. உன்னதமான தேவகுமாரனே, பரிசுத்த பிதாவே, இந்த குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை போன்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொல்லி இருக்கீங்களே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிற இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தைகளை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக, ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த அந்த ஞானத்தை, தேவ ஞானத்தை கொடுப்பீராக. அலிஷமரி பரபலி கரபதபா. அப்பா, இவர்கள் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாக இந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோர்கள் வளர்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீதியுள்ள பிதாவே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய அன்பின் கரம் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே, எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொரு குழந்தைகள் மேலும், ஒவ்வொரு குழந்தையின் மேலும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில்.
உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு குழந்தைகளை தாங்கி நடத்துவதாக, ஒவ்வொரு குழந்தைகளும் தேவன்பு ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குழந்தைகள் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக ஆண்டவரே. அந்த ஸ்தோத்திரம் ஜெமிமா என்கிற அந்த பெண் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருந்ததினாலே பெரும் வெற்றி அடைந்தவுடனே அவங்க சொன்ன வார்த்தை, என் ரட்சகர் எனக்கு அந்த வெற்றியை கொடுத்தார், எனக்காக அவர் வேலையாடினார், அவர் எனக்கு வெற்றி கொடுத்தார் என்று உம்முடைய நாமத்தை உலகம் முருக அறிய செய்த அந்த மகளை போல இந்த குழந்தைகளும் தங்களுடைய உயர்விலே உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இவர்களுக்குள் உம்முடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீதியுள்ள பிதாவே, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி, நீர் அப்படி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் வெற்றி அடை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. போராட்டமான போன வாழ்நாளில் நீரோட்டம் மோதும் இன்னலில், போராட்டமான போன வாழ்நாளில் நீரோட்டம் மோதும் இன்னலில், முற்று முடிய வெற்றி அளித்தே குற்றம் கூரை நீக்கி காத்தே, முற்று முடிய வெற்றி அளித்தீர் குற்றம் கூரை நீக்கி காத்தே, இன்ப கீதம் துன்ப நேரம் ஏந்தீரே என் இயேசுவே, கொல்கொத்தா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே, கொல்கொத்தா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே. தேவரே, வந்திருக்கிற பெற்றோர்களுக்காக மீண்டும் இடத்திலே மன்றாடுகிறேன். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு உம்முடைய சிலுவை காட்சியை காணும்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதன் மூலம் அவர்கள் உமக்கு எப்படி பிரியமாக நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, குழந்தைகளுக்கு ஞானம், கிருபை, பலன், வல்லமை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்புக்காக நன்றி. நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். கொடுத்தாலும் நம்புவேன், எடுத்தாலும் நம்புவேன், நம்பிக்கையின் தேவன் நீங்கப்பா. பலமாய் நீர் இருக்க, தினமும் என்னை நடத்த, வாழ்க்கையில கவலை இல்லப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். உயர்த்தினாலும் நம்புவேன், தாழ்த்தினாலும் நம்புவேன், கொடுத்ததெல்லாம் நீங்க தானப்பா. ஒளியாய் நீர் இருக்க, ஒளியாய் வழி நடத்த, வாழ்க்கையில கலக்கம் என்னப்பா. உயர்த்தினாலும் நம்புவேன், தாழ்த்தினாலும் நம்புவேன், கொடுத்ததெல்லாம் நீங்க தானப்பா. ஒளியாய் நீர் இருக்க, ஒளியாய் வழி நடத்த, வாழ்க்கையில கலக்கம் என்னப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு
உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம். அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளுள்ளமே என் பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பினைக்கமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும், உங்கள் சந்ததியோடும், உங்கள் பிள்ளைகளோடும், உங்கள் குடும்பத்தின் மக்களோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.